அடுத்த பாடல் 1764. நாள் ஆன கீழது உருவம் நடு நிற்க. இப்ப இறைவன் உள்ள இருக்கிறாருன்னு சொல்லியாச்சு. கடவுள் உள்ள இருக்கிறார். அவர் எந்த கடவுள்? ஏன்னா நமக்கு 5 தெய்வங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழித்தல் தொழில், மறைத்தல் தொழில், அருளல் தொழில் என்று 5 தெய்வங்கள் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய பரம்பொருள் இருக்காரா? அவர் வேற. அவர் இருக்கட்டும். அவர் பின்னாடி வர்ற பாடல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 5 தெய்வங்கள்ல 4 பேரை குறிப்பிடுறாரு. நாள் ஆன கீழது உருவம் நடு நிற்க. முதல்ல 4 தெய்வங்களை சொல்றாரு. யார் யார சொல்றாரு? பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன். யாரு 4 பேரும்? படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், மறைக்கும் தொழில். 4 தொழிலான கீழது அப்படின்னு சொல்றாரு. கீழதுன்னா என்ன? இந்த 4மே 4 தெய்வங்கள் இப்போ உள்ள கடவுள்னு சொன்னோம் இல்லையா? அந்த உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் இந்த 4 வேலைகளை இயல்பான முறையில் நம்மை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்ம தான் செய்யறோம் இங்க இந்த 4 விஷயங்களுமே. என்னெல்லாம் 4 விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, இப்ப பிரம்மாவுடையது படைக்கும் தொழில். நம்ம என்னப்பா படைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம இன்னொரு உயிரை படைச்சிட்டோமான்னு கேட்டா, அது திருமணம் நடக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது, அது படைக்கும் தொழில் என்ற ஒரு வேலையை செய்யறோம். அது இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு வினாடி நேரமும் நாம் செய்கின்ற செயல் என்று ஒன்று இருக்கின்றியா, செயலால் வரக்கூடிய பலன் என்று ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அங்கு படைக்கும் தொழில். உதாரணத்துக்கு பெண்களாக இருந்தால் ஒரு சமைக்கிறாங்கல்ல, சமைச்சு முடிச்சோடனே என்னாச்சு, சமைச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாங்களே, அவர்கள் தான் அங்கு உருவாக்கி. படைத்தல் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசா ஒரு பொருளை உருவாக்குறது அல்ல. 5 பூதங்களை வைத்து கொண்டு சேர்த்து ஒரு உடலை கொடுப்பது பிரம்மாவினுடைய தொழில். அதுக்குள்ள உயரத்துக்கு உள்ள போறது பிரம்மாவோட தொழில். இப்போ சமைக்கிறதுல என்ன செய்யறாங்க? 4-5 பொருள் இருக்கு. அரிசி, பருப்பு, தண்ணி, எண்ணெய் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சோறு, ஒரு குழம்பு, ஒரு ரசம், ஒரு பொரியல். படைப்பு தொழிலை செஞ்சுட்டாங்களாங்க? இது புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொன்னேன். அப்ப நான் அலுவலகத்துல வேலை செய்யறேனே அப்படின்னு சொன்னா, அலுவலகத்துல உட்கார்ந்து ஒருத்தர் ஐடி வேலையில பாக்குறாருன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. செய்து முடித்து கடைசியில சப்மிட் பண்ணுவாரு. தான் என்ன செய்தோமோ அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அதை அவர் பயன்படுத்தி ஏதோ வருமானத்தை ஈட்டிக் கொள்வார். அப்ப புதுசா ஒரு பொருளை இவரோ இல்ல 4 பேர் சேர்ந்தோ உருவாக்கி அங்கு கொடுத்திருப்பார்கள். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடியது யாரு? மனுஷன் தான் செய்யறான். ஆனா உள்ளது சொல்லிக் கொடுத்தது யாரு? இறைவன் இங்கு கடவுளாக உள்ளே இருந்து அதை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆனா செய்யும் போது, நான் சமைச்சேன், நான் உப்பு போட்டேன், நான் தான் என்னுடைய வேலையை செஞ்சேன், நான் தான் சப்மிட் பண்ணேன், இப்படி எல்லாம் நான் என்று வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இங்கே படைக்கும் தொழில் என்ற ஒன்று இருக்கின்றது. இப்ப அடுத்து காக்கும் தொழிலும் அதற்குள்ளே அடங்கி இருக்கின்றது. எப்படி? இப்ப சமைச்சிட்டாங்க அப்படின்னா, நான் சமைச்சு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா போயிருவாங்களா? பாத்திரத்தை கீழே போட்டுட்டு ஏதோ ஒன்று போயிரு டம்மு டிம்முன்னு தூக்கி போடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? பத்திரமா அதை ஒரு மூடி போட்டு மூடி வைப்பாங்க. சாப்பிட்ற இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா? ஒரு அலுவல் தொழில் செஞ்சாலும் தான் என்ன வேலை செய்தோமோ அதை பத்திரமா சேவ் செய்து வைப்பார்கள் இல்லையா? லேப்டாப்லேயே சேமிப்பு என்ற லாஸ்ட்டாக இருக்கும். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் சேமிப்புன்ற ஒரு பட்டனை அமைச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போவோம். இது காத்தல் தொழிலாக இங்கு இருக்கிறது. இதை ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள நாம் செய்கின்ற காலை முதல் இரவு வரை நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே, காலை முதல் இரவு வரைன்னு சொல்றதை விட 24 மணி நேரம்னு கூட சொல்லலாம். நம்ம 24 மணி நேரம் ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று செயலாலோ இல்லை எண்ணத்தாலோ ஏதோ ஒன்று. ஸோ இங்கு படைக்கும் தொழிலும் இருக்கிறது, காக்கும் தொழிலும் இருக்கிறது. அடுத்து அழித்தல் தொழில். அது என்ன இருக்கு? சமைச்சதெல்லாம் நம்ம தானே சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணிடுறோமா? அழித்தல் தொழில் முடிஞ்சு போச்சா? அதே போல வேலை என்று செய்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை செய்கிற வரைக்கும் படைக்கும் தொழில், செஞ்சு முடிச்சு பத்திரமா அவங்ககிட்ட கொடுக்க போற வரைக்கும் காக்கும் தொழில். அதற்கு பின்பு கொடுத்து விடுகின்றோமா? கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? 1 வருஷத்துல 2 வருஷம் மறந்து போயிடும். சிறு வயதுல ஏதோ ஒரு வேலைலாம் நம்ம செஞ்சிருப்போம்ல, அந்த வேலை என்னது வேலை செஞ்சோம் ஞாபகம் இருக்கா நமக்கு? எந்த வேலையும் ஞாபகம் இல்லை. ஏன்னா கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு பணம் வந்துருச்சு, அத்தோட அந்த வேலையை மறந்தாச்சு. இன்னைக்கு சமைக்கும் போது படைக்கும் தொழில், அதை பத்திரமா எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் பாதுகாக்கிறது காக்கும் தொழில். சாப்பிட்டு முடிச்சாச்சா? அழித்தல் தொழில் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து மறைத்தல் தொழில் என்ற உள்ளே இருக்கிறது, மகேஸ்வரனுடையது. நாம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு சொல்லி ஒவ்வொரு வினாடியும் யார்ட்டையாவது சொல்லிக்கிட்டேவா இருக்கோம். நான் சமைக்கிறவங்க, நான் தண்ணி வச்சுட்டேன், நான் அரிசி போட்டேன்,
நான் பருப்பு போட்டுட்டேன், நான் காய்கறியை வெட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றுனா சொல்லிக்கிட்டேவா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லாம தானே செய்கிறாங்க. இது இங்கு மறைத்தல் தொழிலாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை செய்கிறவர் கூட சரி, ஏதோ ஒரு வேலை ஒரு பட்டனையும் அமுக்கும் போது, நான் இப்போ ஹெச் அமுக்கிறேன், ஏ அமுக்கிறேன், பட்டன் அமுக்கிறேன், இதை செஞ்சுட்டு ஒரு வினாடியும் சொல்லிக்கிட்டே இருக்கார். தான் என்ன சிந்தித்தாரோ அறிவின் வழியாக அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். தான் என்ன சிந்தித்தேன் என்பதை எல்லாருக்கும் சொல்லவும் மாட்டார். ஸோ இது மறைத்தல் தொழிலாக இங்கு இருக்கின்றது. ஸோ 4 தொழில் என்ன சொல்லிட்டாரு, 4ஆன கீழ் அது உருவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ உருவம் அப்படின்னு சொல்லப்படுறது நான் மேலே என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, யார் ஒருவர் எதை உணர்கிறாரோ அது உருவம். திருஞான சம்பந்தர் தனக்குள்ள என்ன திருஞான சம்பந்தத்தை இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது உருவம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அவருக்கு கிடைத்த ஞானம் உருவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது போல இங்க நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த 4 தொழிலை நம்ம செஞ்சுக்கிட்டே தானே இருக்கோம். அப்போ நம்மகிட்ட அந்த உருவம் என்ற ஒரு நிலையில் உள்ளே இறைவன் இருந்து நம்மை செயல்பட வைத்து கொண்டே இருக்கின்றார், ஞான லிங்கமாக இருந்து. இன்னைக்கு நமக்கு கிடைத்த ஞானம்லாம் இதெல்லாம் ஞானம் தான். இதெல்லாமே சமைப்பது இப்படி என்பதும் ஒரு ஞானம் தான். சாதாரண சிற்றறிவு ஞானம்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுக்க, பேரறிவு ஞானம் ஒன்று இருக்கு, அதே போல இது சிற்றறிவு ஞானம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுவும் அறிவு தானே. சமைத்தலும் ஒரு அறிவு தான், அலுவல் வேலையும் அறிவு தான், ஒரு வீட்டை பெருக்கி தூய்மைப்படுத்துவதற்கு கூட அறிவு தான். அதற்கு கூட தெரிஞ்சிருக்கணும். சும்மா வச்சுட்டு தொடக்கத்தை இப்படியே செஞ்சுட்டு போனா வீடு சுத்தமாயிடாது. எப்படி அதை தள்ளினால் சுத்தமாகும், சுத்தம் செய்த பிறகு எங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். பார்க்கறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. சின்ன பசங்க செய்யும்போது அப்பதான் கத்துக்கிட்டவங்க செய்யும்போது வீட்டுல அம்மா திட்டுவாங்க, என்ன பெருகி இருக்கங்க வேற இங்கெல்லாம் குப்பையா கிடக்குன்னு திட்டுவாங்க. இது யாருக்காவது இந்த அனுபவம் நிச்சயமா இருந்தது இல்லைங்களா. அதெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி மாறி போச்சு. எல்லா வீட்லயும் மாப்பு துடைக்கிறதுக்கு இது ஆகி போச்சு. பட் ஒரு காலத்துல இருக்க இடத்துல இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த 4மே ஒவ்வொருவரும் இங்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா. இது உருவம். இப்ப இதற்கு எல்லாத்திற்குமே நடு நிற்க அப்படிங்கிறது. இப்ப 4 தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதற்கு நடுவுல ஒண்ணு நிக்குது, அதான் 5வது தொழில். எது? சதாசிவன் நடுவாக நிற்கிறாராம். அருளல் தொழிலை செய்யக்கூடிய சதாசிவன் இந்த 4 தொழிலுக்கும் உள்ளே இருந்து அருளலை அவர் செய்து கொண்டே இருக்கின்றபடியால் தான் நம்மால் இந்த 4 தொழில்களை செய்ய முடிகின்றது. ஏன்னால் அருளை கொடுப்பவன் இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும், நம்மால் கொடுக்க முடியாது. 4 தொழிலை நம்ம செய்யலாம். 4க்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிறது எது? அருள். இறைவனோட அருள் இருந்தால்தான் நீங்க சமைக்க முடியும். இறைவன் அருள் இருந்தால் தான் அதை காக்க முடியும். இறைவன் அருள் இருந்தால்தான் அதை சாப்பிட முடியும். இறைவன் அருள் இருந்தால்தான் அது செரிக்கவும் முடியும். அழித்தல் தொழிலும் அங்கதான் வந்துருச்சு. அடுத்து மறைத்தல் தொழில். இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லைங்க. செய்து முடித்த பின்பாக நான் செய்தேன், நான் காலைல இருந்து இதை செஞ்சேன், மத்தியானம் செஞ்சேன், டெய்லி யார்ட்டையாவது போய் சொல்லிக்கிட்டே இருக்கும். எதையுமே சொல்றதே கிடையாது. ஏதாவது ஒரு பெருமையா நடந்ததுன்னா அதை வேணா போய் சொல்லுவோமே தவிர்த்து மீதி எந்த செயலையும் யாரும் சொல்றதே இல்லை. அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவரவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுவும் அவர்களுக்குள்ளே தான் இருக்கிறது. ஸோ 4 தொழில்களுக்கும் நடுவாகவும் இங்கு இறைவன் நின்று அருளல் தொழிலை செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த மறைத்த தொழிலை இன்னொரு வகையில கூட புரிஞ்சுக்கலாம். இப்ப நேற்று என்ன நடந்தது அதிகபட்சம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, காலையில இருந்து இப்ப குறிப்பிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் காலையில இருந்து நைட் வரைக்கும் நடந்ததெல்லாம் ஞாபகம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டா நம்மளால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? நிச்சயமா ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த தேதியில என்ன பண்ணும் ஒன்று கூட ஞாபகமே இருக்காது, துளியும் ஞாபகம் இருக்காது. முக்கியமான நாள்னா வேணா ஞாபகம் இருக்கும். ஒரு திருமண நாள், இல்ல பிறந்த நாள், ஏதோ ஒரு திருவிழா நாள், ஏதாவது ஒண்ணுன்னா ஞாபகம் இருக்கும். ஆமா இந்த நாள் அதை செஞ்சு. சாதாரண ஒரு நாளை குறிப்பிட்டு சொன்னால் தெரியுமா? தெரியாது. அந்த பிறந்த நாள் திருமண நாள்ல கூட முழுசா நீ காலைல இருந்து நைட் வரைக்கும் என்ன நல்லா அனுபவிச்சு சொல்லுன்னு கேட்டா கூட நமக்கு தெரியாது. ஏன்? அனைத்தும் மறைத்தல் தொழிலில் மறைந்து விட்டது. இறைவன் தான் அழிச்சிட்டாரு. ஏன்? அது ஞாபகம் உள்ளே இந்த மனதில் பதிய வைத்து அதனால் இந்த உயிருக்கு எந்த பலனும் இல்லை. அதனாலதான் நமக்கு பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவையானது மட்டும்தான் நினைவில் இருக்குமே தவிர்த்து தேவை இல்லாதது நினைவில் இங்கு இருக்காது. அப்ப இறைவன் இங்கு மறைத்தல் தொழிலையும் உள்ளே இருந்து அதை அவருக்கு அருளுகின்றபடியால் மறைத்தல் ஒன்றும் இங்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஸோ 4 தொழில் நம்ம செய்யறோம். இந்த 4 தொழிலுக்கும் உள்ளேயும் இந்த மறைத்தல் தொழிலானது கலந்து நிற்கின்றது. அதான் நடு நிற்க அப்படிங்கிற. நடுன ஒவ்வொரு தொழிலையும் நடுவுலையும் இந்த அருளல் தொழிலானது இருக்கின்றது. இது முதலடி. 2வது அடியில மேலான 4ம் அருவம் மிகு நாப்பண்
அப்படின்னு சொல்ற. அப்போ நான் செய்கிறேன், நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தில் இவையற்றை எல்லாம் நான் செய்யும் பொழுது அது கீழான உருவம். இப்ப அப்ப அதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு. கீழ்நிலையில் இது எல்லாத்தையுமே நான் செய்தேன், நான் செய்தேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் யாரு? உள்ளே இருக்கக்கூடிய இறைவன். நமக்குள்ளே கடவுளாக உள்ளே இருக்கிறார் இல்லையா, அந்த இறைவன் தான் இதெல்லாம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த இறைவன் தான் செய்யறாரு, என் செயல் எதுவும் இல்லை என்ற ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன நடக்குது? இது மேலான நான்கும். மேல்நிலைக்கு வந்துடுச்சு. சாதாரண கீழ்நிலையில இருக்கிறது நான் செஞ்சேன், நான் சமைச்சேன், நான் சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே கீழானது. இப்ப இறைவன் உள்ள இருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்லிக் கொடுக்கறத கேட்டு ஒரு ஒழுக்கம் அது இயல்பா நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒழுக்கத்தின்படியே மன ஒழுக்கம், உடல் ஒழுக்கம் இதன்படியே நாம் நடந்து கொண்டே இங்கு இருக்கும்போது என்னாச்சு? அது மேலான இப்ப இந்த மேல்நிலையில் இந்த 4 தொழிலும் நடக்க ஆரம்பிக்கும். அதே தொழில் தான் அப்பயும் செய்வோம். அப்பயும் அதே போல சமைத்தல், அதே போல சாப்பிடுதல், அதே போல மருந்துகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அது மேலான நிலையில் அது நடக்கும். அப்ப அந்த இடத்துல அருவம் மிகு நாப்பண் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அருவம் என்றால் என்ன சொல்லியிருந்தோம்? உதாரணத்துக்கு இப்ப திருஞான சம்பந்தருடைய இதுல சொல்லியிருந்தோம் இல்லையா, அருவம். அப்போ உள்ளே திருஞான சம்பந்தர் எதை உணர்ந்தாரோ அதுதான் இங்க அருவம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப 2வது பாடல சொல்லியிருக்காரு, மேலான நான்கும் அருவம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அப்ப நம்மால் அதனை உணர முடியும். மேலான நிலையில் நாம் இங்கு இறைவன் செய்தார் என்ற சிந்தனையில் செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடிய 4 தொழிலையும் நம்மால் உணர முடியும். அது மிகு நாப்பண் அப்படின்னு சொல்றாரு. நா அப்படி என்றால் என்ன? நா என்றால் பல பொருள் இருக்கு. நெருப்பு சுடர் இருக்கு இல்லையா, ஒரு விளக்கு ஏத்துறோம் இல்லையா, நடுவுல ஒரு சுடர் ஒண்ணு இருக்கு. அந்த சுடருடைய முனை பகுதி இருக்குல்ல, ரொம்ப கூர்மையா இருக்கும். இப்படி இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் சுடர் எப்படி எரியும்னு சொல்லி. அந்த தீயினுடைய சுடர் இருக்கு இல்லையா, அதற்கு நா என்ற ஒரு பொருளானது இங்கே இருக்கின்றது. பண் பண் என்றால் சத்தம், இசை என்று பொருள். அப்போ இறைவன் உள்ளிருந்து சொல்லிக் கொடுப்பதை மேலான நிலையில் இறைவன் தான் சொல்லிக் கொடுத்தால், இறைவன் தான் செய்தார், நான் செய்யவில்லை என்ற எண்ணம் உறுதியாக யார் ஒருவருக்கு வருகின்றதோ அவர்களுக்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த அருவமாக இருக்கக்கூடிய ஞானம், அந்த பலன் உணர்தல் இருக்கு இல்லையா, ஞானத்தினுடைய உணர்தல், அது ஒரு தீயின் சுடர் போல எரிய ஆரம்பிக்கின்றது. தீயின் சுடர் என்ன செய்யும்? ஒன்று வெளிச்சத்தை கொடுக்கும், தீயவைகள் ஏதேனும் இருந்தால் அதை அழித்து விடும். வழக்கமா ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு துர்நாற்றம் வருதுன்னு வச்சுக்குவோம். ஒரு காலத்துல இதை செஞ்சாங்க. துர்நாற்றம், ஒரு அறையில வந்து துர்நாற்றம் இருக்கு, நம்ம என்ன செய்வோம்? ஜன்னலை திறந்து விடு, கொஞ்ச நேரம் காத்து வெளியில வரட்டும், வெளிக்காத்து உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த துர்நாற்றம் போவதற்கு இந்த நெருப்பு கூட ஒரு வகையில பயன்படும். ஒரு மெழுகுவத்தியை கொண்டு போய் அங்க ஏத்தி வச்சுட்டோம்னு வச்சுக்குவோம். அறை ஜன்னல்லாம் கூட திறக்கவே இல்லை, ஒரு மெழுகுவத்தியை போய் அந்த இடத்துல ஏற்றி வச்சுட்டோம்னா, மெழுகுவத்தியை எரிவதற்கு, நெருப்பு எரிவதற்கு என்ன தேவை? காற்று தேவை. அந்த காற்றுல இதெல்லாம் துர்நாற்றம் நிறைய கலந்துருக்கு, பாக்டீரியாக்கள் நிறைய கலந்துருக்கும். அது என்ன செய்யும்? அந்த காற்றை எடுத்து நெருப்பு, அந்த மெழுகுவத்தி தன்னை ஏற்றிக் கொள்வது இல்லையா, தன்னை எரித்துக் கொள்கிறது இல்லையா, அது இப்போ என்ன செய்யுது? அந்த இருக்கக்கூடிய துர்நாற்றத்தையும் சேர்த்து எரித்து கொள்ளும். அப்ப தீச்சுடர் என்பது வெளிச்சத்தையும் கொடுக்கின்றது, தேவையில்லாதவற்றை அழிக்கவும் செய்கின்றது. அப்ப இங்க நா என்று சொல்லப்படுவது மிகு நா அப்படிங்கிறார். அருவம் மிகு நா அப்படிங்கிறார். அப்ப உள்ளே இறைவன் சொல்லிக் கொடுப்பதை, இறைவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், இறைவன் தான் இதெல்லாம் செய்ய வைக்கிறார் என்ற சிந்தனையில் ஒருவர் அதை உணர்கிறார். 4 தொழிலும் உள்ளே இருப்பதை உணர்கிறார். அது அருவம். அப்போ அந்த தான் எதை உணர்ந்தாரோ அது மிகுபட்ட நிலையில் நம்மிடம் இருக்கக்கூடிய மும்மலங்களையும் தீயவற்றையும் அது அழிக்கிறது. அழித்து என்ன சொல்றாரு அடுத்து? பண் அப்படின்னு சொல்றாரு. பண் என்றால் இசை, சத்தம்னு சொல்றோம். இசை எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நம்ம லைக்க வைக்கும். இசை ஒரு நல்ல இசைன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல லைக்க வைக்கும். அப்போ இறைவன் தான் செய்கிறார் என்று செய்யும் போது இங்க அழித்தல் தொழில் ஒன்று நடக்கின்றது இல்லையா, நம்ம கிட்ட இருக்க மும்மலம் நடக்குது இல்லையா, அது எப்படி இருக்குமா? அழிய அழிய நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும், பேரின்பத்தை கொடுக்கும், நம்மை அதில் லைக்க வைக்கும். இன்னைக்கு நான் செஞ்சேன்ற எண்ணம் இருக்கு, அதனால ஒரு மகிழ்ச்சியோ பெருமையோ ஒன்று வருகிறது. ஆனால் அதில் நாம் லயிக்கிறோமா என்று கேட்டால் லயிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில்
இறைவன் தான் இந்த சமையலை செய்தார், இறைவன் தான் இந்த அலுவல் வேலையை செய்ய வைத்தார் என்று சிந்தித்து கொண்டே செய்து முடிக்கும் பொழுது, முடித்த பின்பு நம்மால் அதனுடைய பலனில் அருவமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வில் நம்மால் லயிக்க முடியும். இப்பொழுது லயிக்க முடிவதில்லை, ஆனால் அந்த நிலையில் லயிக்கலாம். இந்த 2வது அடியில சொல்றார். 3வது அடியில நூலான ஒன்று அரு உரு நன்னலாம் அப்படின்னு சொல்றார். நூலான ஒன்று. நூல் என்றால் எது? 2 பொருள் இருக்கு. ஒன்று புத்தகம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, இன்னொன்று ஒரு பொருளை தைக்க பயன்படுத்துகின்ற நூல். துணி தைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்கல்ல, அந்த நூல். நூலான ஒன்று அப்படிங்கிற. அப்ப நூல் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல ஒரு உவமையாக சொல்லப்படுகின்றது. புத்தகம் கிடையாது, கோர்க்க துணியை தைக்க பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த நூல். அந்த நூலான ஒன்று எது நூலாக இருக்கின்றது ஒன்று அப்படின்னா அரு உரு நன்னலால். அரு உரு அப்படிங்கிறது. இங்க அரு உருன்னா என்ன? அதற்கு முன்னாடி திருஞான சம்பந்தருக்கு போதே விளக்கத்தை சொல்லியிருந்தேன். தான் உணர்ந்த ஒன்று, 2வது பலன். 2 விஷயம் சொல்லியிருந்தேன். உணர்ந்த ஒன்று, அடுத்தது பலன். 2 விஷயம் தான் இங்க அரு உரு அப்படின்னு சொல்லுது. இப்ப யார் இங்க அரு உருவா இருக்கா? சதாசிவமூர்த்தி. மேல 4 தெய்வங்கள் சொல்லிட்டோம். மேலான 4ன்னு சொன்னோம் இல்லையா? மேலான 4ல 4 தெய்வங்கள் தான் இருக்காங்க. சதாசிவன் இல்லை, அருள் தொழில செய்யக்கூடிய சதாசிவன் இல்லை. இப்போ மேலான 4 நிலையில இந்த 2வது அடிக்கு விளக்கம் பார்த்தோம் இல்லையா? அந்த 4 தொழில் நடக்கும் போதும் 4 தொழிலையுமே நூலை கோர்த்து வைத்தது போல. ஒரு 4 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. 4 பேப்பருக்கும் நடுவுல தனித்தனியா இருக்கு 4 பேப்பர். 4 பேப்பருக்கு நடுவுல ஒரு ஊசி நூலை வச்சு கோர்த்து இப்படி நடுவில் இப்படி தொங்க விட்டா ஒரே நூலுக்குள்ள 4 பேப்பருமே இருக்குமா? அதுபோல இங்க 4 தொழில்களுக்கு உள்ளேயும் நடுவில் இந்த சதாசிவமூர்த்தியருடைய அருளல் தொழில் இங்கு இருக்கின்றது. அரு உரு நன்னலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க நன்னல் என்று சொல்லப்படுவது எது? நன்னல்னா கிட்டுதல், செய்தல் என்று பொருள். 2 பொருள் இருக்கு. செய்தல் என்பதும் நன்னல் தான், கிட்டுதல் என்பதும் நன்னல் தான். இப்ப சதாசிவமூர்த்தி என்ன பண்றாரு? இங்க அருளல் தொழிலையும் அவர் செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார், அதனுடைய பலனையும் இங்கு கிட்ட வைத்துக் கொண்டிருக்கின்றார். கிட்டுதல் என்பது எது? நான் 2வது அடியில சொன்னேன் இல்லைங்களா? நெருப்பு எரிஞ்சு நம்முடைய மும்மலங்களையும் அழிப்பது சொன்னோம் இல்லையா? அப்ப இறைவன் இங்கு செய்யவும் வைக்கிறார், அழிக்கவும் செய்கிறார். அழிக்கிறார்ன்றது வீடு பேரு முக்தி, இதெல்லாம் கிட்டுதல் இல்லைங்களா? அப்ப நூலான ஒன்று அரு உரு நன்னலாம் என்பதை எனக்கு 2வது அடியில சொன்னதை இந்த சதாசிவமூர்த்தி 4 தொழிலுமே கலந்து இருந்து அவருக்கு எது தேவையோ அதை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இது 3வது அடிக்கு. 4வது அடி பாலாம் இவையாவும் பரசிவன் தானே அப்படின்னு சொல்றார். பால் என்றால் என்ன? குணம் அப்படின்னு பொருள். நம்ம ஆண் பால் பெண் பால்லாம் சொல்லுவோம் இல்லையா? பால்னா நேரடியா அந்த பசுவிலிருந்து வரக்கூடிய பால் அல்ல. அதுவும் இருக்கு, பொருள் இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு வார்த்தைக்கு பல பொருள் தமிழ்ல இருக்கு. நம்ம இடம் பொருளை கேட்டார் போல் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுல இந்த பால் என்று சொல்லப்படுவது குணம். குணம் என்று சொல்லப்படுவது ஒரு பொருளுடைய தன்மை, இயல்பு. அப்போ பாலாம் இவையாவும் அப்படின்னா, இப்போ மேல 3 அடியில ஒண்ணு பார்த்தோம், கீழான நிலையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இதை நம்ம தெரிந்து கொண்டு மேலான நிலையில் நாம் இதனை செய்யும் போது, அப்போ உள்ளிருந்த சதாசிவமூர்த்தி அதனுடைய பலனை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்ப பலனை கொடுக்கும்போது இயல்பான நிலையில் பாலாம் இவையாவும் அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு கிடைக்குதோ, நன்னல்னு பார்த்தோம், கிட்டுதல்னு பார்த்தோம், என்னென்னலாம் அவருக்கு அந்த பிறவி முழுவதும் கிடைக்கின்றதோ, இதனுடைய இயல்பு எப்படி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா இவையாவும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இன்றைக்கு கீழ்நிலையில நான் செஞ்சேன் அதனால எனக்கு கிடைச்சது, நான் கொடுத்தேன் அதனால உனக்கு கிடைச்சது, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் இயல்பான நிலையில் கொடுப்பது யார்? பரசிவன் தானே அப்படின்னு சொல்றாரு. பரசிவன் யார்? பரசிவன் நமக்கு உள்ளே கடவுளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் பரசிவன். அப்ப நாம் இந்த இடத்துல செய்கின்ற அத்தனை செயல்களுடைய பலன்களும் இங்கு யார் கொடுப்பது? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் ஞான லிங்கமாக இருந்து இதை கொடுக்கின்றார். அருவமாக, உருவமாக, அருவுருவமாக இருந்து கடவுளாக இருந்து உள்ளே இறைவன் இதை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். 4வது அடிக்கு. சோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இங்கு 4 தெய்வங்கள் நமக்கு உள்ளே இருந்து ஒரு செயலை நாம் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள்
இதை நான் செய்தேன் என்ற எண்ண நிலையில் ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டே இருந்து கீழ்நிலையில் இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 4 தொழில்களுக்கும் நடுவாகவும் அந்த சதாசிவமூர்த்தி நின்று இந்த 4 செயலையும் நம்மை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். இப்ப இதனை மேலான நிலை, கீழான நிலைக்கு இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை இந்த பாடலில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விளக்கத்தின்படி நாம் ஒழுக்கத்தோடு, தர்மத்தோடு, இங்கு இறைவன் தான் செய்தான், என் செயல் என்று யாதும் இல்லை என்ற முதல்ல சிந்தனையை ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். நேற்று தான் நம்ம குரூப்ல ஒரு கதை கூட போட்டிருந்தோம், நடிப்பு அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோம். முதல்ல நடிங்க, அதுவே பின்னாடி அதுவே கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு கதை போட்டிருந்தோம் நம்ம குரூப்ல. முடிஞ்சா படி, கரெக்டா பொருந்தும் இந்த இடத்துல. அது போல முதல்ல நம்ம நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நான் ஒழுக்கமா இருப்பது போல் நடிக்கிறது. இறைவன் தான் செஞ்சாரு, இறைவன் தான் செஞ்சாருன்னு நமக்கு இறைவன் தான் செய்தார், ஆனால் உணர்வு வரமாட்டேங்குது. அதனால என்ன பண்ணணும், நடிக்க ஆரம்பிப்போம். முதல்ல நடித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் நடிப்பு என்பது அதுவாக, நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்றது மாதிரி நடிப்பு ஒரு காலத்தில் உண்மையாகும். 1 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், 10 வருஷம் ஆகட்டும், ஏதோ ஒரு நாள்ல இறைவன் தான் செய்தார் என்ற சிந்தனை முதல்ல வரும் இல்லையா? அந்த சிந்தனை தான் என்ன ஆயிடுச்சு இங்க, மேலான நான்கும் அப்படிங்கிறார். அப்ப இறைவன் தான் செய்தார் என்ற உணர்வு எப்பொழுது வருகின்றதோ அப்போ நாம் இந்த இடத்துல மேலான நிலையில் இறைவன் தான் செய்தார் என்பதை இங்கு உணர்ந்து கொள்வோம். இப்ப இறைவன் தான் செய்வதார் என்பதை உணரும் போது அந்த செயலில் நாம் லயிக்க ஆரம்பிப்போம். இப்ப நாம் எதை லயிக்கின்றோமோ, இறைவன் தான் செய்தார் என்று சொல்லி இந்த 4 தொழிலையுமே நாம் லயித்து கொண்டே இருக்கும் பொழுது 4லும் அந்த சதாசிவமூர்த்தி, அருளல் தொழில் செய்யக்கூடிய சதாசிவமூர்த்தி 4லும் கலந்து இருந்து நமக்கு தேவையானதை இங்கு கொடுத்து கொண்டே இருப்பார். எப்படி கொடுக்குறாரு? முதல்ல கெட்டதெல்லாம் அழிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கக்கூடிய மும்மலங்கள், ஆணவமா, கண்மமா எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. அதையும் அழிக்க தொழிலையும் இந்த இடத்துல செஞ்சிடுறாரு. நமக்கு வீடு பேற்றையும் கொடுக்கின்ற அத்தனையும் இவர் கொடுக்கின்றார். எங்கிருந்து கொடுக்கின்றார்? இயல்பான நிலையில் நமக்கு உள்ளே இருந்து கொண்டு, கடவுளாக உள்ளே இருந்து கொண்டு இந்த 5 தொழிலையும் செய்து கொண்டு நமக்கு இந்த வீடு பேற்றையும் அவர் கொடுக்கின்றார். அதான் அந்த பாடலுடைய கருத்து. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா, முதல் பாட்டிலே வார பரசிவனுக்கும் இந்த கடைசி பாட்டில் வார பரசிவனுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் நீங்கள் ஆத்மாண்டு சொன்னீங்க, முதல் பார பரசிவன் ஆத்மாண்டு சொன்னது. அப்ப இதுல உள்ள பரசிவன், அதாவதுங்க ஐயா, நான் ஆத்மா என்று சொன்னால் நேரடியாக ஆத்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தல. பரசிவன் நான் பிரிச்சுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த பரசிவன் எதற்கு பொருள். பர என்றால் சீவான்மாதான், ஆன்மாதான். அதே நேரத்தில் மும்மலங்களும் இல்லாத சீவான்மா. இப்ப நம்ம கிட்ட இருக்க ஆன்மா நம்ம எதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஆன்மா இருக்கு, ஆனால் மேலே மும்மலங்கள் சூழ்ந்து நிற்கின்றது. ஆனால் நான் இந்த பரசிவன் என்று சொல்லப்படுவது, இப்ப அதை தனிச்சு பார்த்தோம்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்னை பாக்குறீங்க, சராசரியா எல்லா மனிதர்களையும் பார்க்குறோம், மனிதர்களாகத்தான் தெரிகிறோம். இதே இப்ப இந்த இடத்துல ஒரு ஞானி நிக்கிறாருன்னு வச்சுக்குவோம், திருஞான சம்பந்தரும் அப்புறம் நிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் இந்த மனிதர்களாக நம்ம தெரிய மாட்டோம். அவருக்கு கண்ணுக்கு மனிதர்களாக பார்வைக்கு தெரிந்தாலும் அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தான் அவர்களுக்கு தெரிவார்கள். அதனாலதான் அவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும் போது எப்படி தெரியுது? இந்த மும்மலங்கள் இல்லாத நிலையில தெரியுது இல்லையா அவர்களுக்கு? ஒரு ஆன்மா தெரியுது இல்லையா? அதுதான் அங்கு பரசிவன். கடவுள்னு சொல்றோம் இல்லையா, கடந்து உள்ளே நம்ம பாருங்க அப்படின்னு சொல்றோம். நம்மளால இப்ப பார்க்க முடியல, ஏன்? மும்மலங்கள் சூழ்ந்து இருக்கின்றதுனால பார்க்க முடியல. ஆனால் நம்ம ஞான நிலையில மும்மலங்களை அறுத்துட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப உள்ளே சென்று நம்ம மும்மலங்கள் இல்லாத ஒரு ஆன்மாவை பார்ப்போம் இல்லையா, அந்த ஆன்மா தான் பரசிவன். 2 பாடலையும் சொல்லப்பட்ட பரசிவனுக்கு பொருள் அதுதான். உள்ள ஒரு பரசிவன் தான் இருக்காரு. அந்த 2வது பாடல சொல்லப்பட்ட பரசிவனும் அதுதான். உள்ளே இருக்கக்கூடிய பரசிவன் தான் இப்ப கீழான நிலையிலும் நம்மை செயல்களை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நம்ம பயிற்சி முறையில அவர்தான் செய்தார் என்ற சிந்தனை வரும்போது மேலான நிலையும் நம்மை செய்ய வைப்பதும் அதே பரசிவன் தான், உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான் ஞான லிங்கமாக இருந்து இதை செய்ய வைத்துக் கொண்டிருக்கு. அடுத்தது இந்த இதுல முன்னுக்கு நாங்கள் இதுக்கு மேல ஆத்மலிங்கம் படிச்ச நாங்கள். ஆத்மலிங்கமும் ஞானலிங்கமும் அது எப்படி? நாங்கள் ஞானலிங்கம் தான் ஆத்மலிங்கம் உள்ளுக்குள்ள. இப்ப ஆத்மலிங்கமும் ஆத்மாவுக்குள்ள லிங்கம். இது ஞானத்தோட, இது ஞானம் அறிவோட பேரறிவுன்னு சொன்னீங்க. அப்ப இல்லாம இப்ப எங்களுக்குள்ளான அது எப்படி இருக்கு? ஒன்று ஆத்மலிங்கமாயும் இருக்கு, ஞானலிங்கமாயும் இருக்கு. அப்படியே எடுக்கணும். என்ன மாதிரி?
ஒரே பொருள்தான். நீங்கள் ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது ஆத்மலிங்கம். ஆத்மா என்பது எப்படி 3 தொழில்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் காரை சொல்றேன். அடிக்கடி உதாரணத்துக்கு கொண்டு வர்ற கார் தான். இப்போ ஒரு கார் வாங்க போறோம்னு வச்சுக்கங்க. கார் நல்லா இருக்கா, அழகா இருக்கான்னு பார்ப்போம், ஒரு வகை. இரண்டாவது, நமக்கு வசதியாக இருக்கின்றதா என்று பார்ப்போம், இரண்டாவது வகை. மூன்றாவது, நன்றாக ஓடுமா பார்ப்போம். நான்காவது, நன்றாக உழைக்குமான்னு பார்ப்போம். இப்ப 4த்தையும் வச்சு கட்டுரை எழுதுனா நம்ம தனித்தனியா எழுதுவோமா? 4 பேர் போறாங்க, ஒரே காரை பாக்குறாங்க. ஒருத்தர் என்ன எழுதுறாரு? கார் அழகாக இருக்கிறது, இந்த கலர்ல இருக்கு, கண்ணாடி இப்படி இருக்கு, இந்த டயர் 4 இப்படி இருக்கு, இதெல்லாம் காருடைய அழகை வர்ணித்து வர்ணித்து ஒருத்தர் கட்டுரை எழுதுறாரு. இன்னொருத்தர் போறாரு, காருக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்கிறது, அமர வசதி இருக்கிறது, உள்ள புஷ்பேக் இருக்கு, உள்ள ஏசி இருக்கு, உள்ள ஃபேன் இருக்கு, வசதி எல்லாம் ஒருத்தர் எழுதுறாரு. ரெண்டாவது. மூணாவது ஒருத்தர், இந்த கார் ரொம்ப நல்ல பொருளால் செய்யப்பட்டது, இது வந்து இந்த சீட் வந்து ரொம்ப உறுதியான தோல்ல செஞ்சிருக்காங்க, சீக்கிரத்துல பிஞ்சு போகாது, இந்த டயர் வந்து டியூப்லெஸ் டயர் போட்டிருக்காங்க, பஞ்சர் ஆகாது, இன்ஜின் வந்து இந்த ஊர்ல செஞ்சது, இவ்வளவு நல்ல குவாலிட்டியில செஞ்சிருக்காங்க, சீக்கிரத்துல ரிப்பேர் ஆகாது, பெட்ரோல் போட்டா மைலேஜ் வரும், இப்படி எல்லாம் ஒருத்தர் கட்டுரை எழுதுறாரு. ஸோ 3 பேர் 3 விதமா கட்டுரை எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க அதை படிச்சு பார்க்கும்போது வேற வேற கோணத்துல இருக்கும், ஆனால் பொருள் ஒன்றே ஒன்று, கார் தான். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது போல இங்க ஆன்மா என்பது ஒன்றுதான். அதை நாம் வேறு வேறு கோணத்தில் இங்கு திருமந்திரத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமணத்துல நமக்கு அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு, தனித்தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம தனித்தனியா பிரிச்சு படிச்சு பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து போக்கும்போது தான் மொத்த காரம் நம்மளால அனுபவிக்க முடியும். அது போல இவர் தனித்தனியா சொல்றாரு. இங்க பிண்டலிங்கம்னு சொல்றாரு, அண்டலிங்கம்ன்றாரு, சதாசிவலிங்கம்ங்கிறாரு, ஆத்மலிங்கம்ங்கிறாரு, ஞானலிங்கம்ங்கிறாரு. ஒரே பொருளை பல வகையில் இங்கு நமக்கு பிரித்து பிரித்து சொல்கின்றார். எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அங்க ஒரே ஒரு பரம்பொருள் மட்டும்தான் தெரிவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய இறைவன் தெரிவாரு. அந்த இறைவன் தான் அந்த உலகம் ஃபுல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்குவாரு, நமக்குள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சுக்குவாருன்னு சொல்ற. நாம தெரிஞ்சுக்குவோம். இந்த எல்லாத்தையும் ஒண்ணு செய்ய, இப்ப தனித்தனியா கட்டுரை எழுதுனதை தனித்தனியா படிச்சுக்கிட்டு இருக்கோம். காருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்து காரை நம்ம புதுசா வாங்கிட்டு நம்ம அனுபவிச்சு ஓட்டிட்டு கார்ல உட்காந்துட்டு ஓட்டிட்டு போகும்போது அனுபவிப்போம் இல்லையா? நல்லா சுகமா இருக்குப்பா அந்த காரு அப்படின்னு புது காரை ஓட்டு போகும்போது ஒரு அனுபவிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம படித்து கொண்டிருக்கின்ற இந்த பிண்டலிங்கம், அண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஞானம் எல்லாத்தையும் படிச்சு ஒன்னா படிச்சு நம்ம புரிஞ்சு கொண்டு உணர ஆரம்பிக்கும் போது ஒரு இறைவன் தெரிப்பார் இல்லையா? அப்ப எப்படி தெரிவாரு? இந்த உலகம் ஃபுல்லா அந்த இறைவன் தான் தெரிவாரு. எந்த ஜீவராசியை பார்த்தாலும் அந்த இறைவன் தான் தெரிவாரு. நமக்குள்ள இருக்கிறதும் இறைவன் தெரிவாரு. ஒரு பொருள் சிறிதளவு அசைந்தாலும் அதற்குள்ள இறைவனுடைய ஆற்றல் தன்மை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. புரிஞ்சுது. நன்றி ஐயா, வணக்கம். நல்லது நல்லது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மறைத்தல் அழித்தல் அப்படிங்கிறது, அழிக்கிறது மறைக்கிறது ஒண்ணுதானே? அதே மாதிரி நம்ம பண்றதுல எது மறைக்கிறது அழிக்கிறது? மறந்து போறதுதான் மறைக்கிறது. காணாம போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பொருள் காணாம போகுது. இப்போ ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் அழிந்து விட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பேப்பரை வந்து எரிச்சிட்டோம்னு வச்சுக்குவோம், பேப்பர் எரிஞ்சு போயிடும். பேப்பர் இங்க எரிஞ்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். அது அழித்தல் அல்ல. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி இருத்தல் தான் அழித்தல். இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா ஆன்மா உள்ள இருந்து, உயிர் உள்ள இருந்து பிரிஞ்சிருச்சு, அது அழியாது. அழியாம தனியா இன்னொரு உடம்பு எடுத்துட்டு போயிடும். ஆனால் அந்த உடம்பு எரிச்சிட்டா சாம்பலா போகுதா? உள்ள இருக்க 5 பூதங்களால 5 பூதங்களோட போய் சேர்ந்துடும். உள்ளே இருக்கக்கூடிய, இப்போ ஒரு காலி பானை இருக்கு, பானையை உடைச்சிட்டோம், உள்ள இருக்கக்கூடிய வெற்றிடம் எங்க போச்சு? காணாம போச்சா? அழிஞ்சு போச்சா? இங்க இருக்கக்கூடிய ஆகாசத்தோட தத்துவத்தோட கலந்து போச்சு இல்லையா? அவர் உடம்புக்குள்ளேயும் ஆகாச தத்துவம் இருக்கு, அதுவும் இந்த உலகத்தோட கலந்துரும். உள்ளே ஒரு மூச்சு காற்று இந்த காற்றோட போயிடும். இந்த சதை பிண்டம் ஒரு மண் தத்துவத்துக்கு, மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணா போயிடும். உள்ளே இருக்க ரத்தம், நீர் இருக்கு இல்லையா, அது என்ன ஆயிடுது? இதுல ஆவியாகி காற்றோட காற்றாக கலந்துருது. ஸோ இப்படி 5 தத்துவங்களும் வேற ஒரு பொருளாக தான் மாறி போச்சு, தவிர்த்து இங்க அழிவதில்லை. பேப்பரே எரிஞ்சு போச்சுன்னா கூட அது பேப்பர் என்று சொல்லப்படுது, கரி என்ற ஒரு தன்மையாக மாறி இருக்கிறது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுதல் தான் அழிதல் என்று சொல்லப்படுவது. காணாம போகுது அப்படின்னு பொருள் அல்ல. மறைத்தல் தொழில் என்பது வேறு, அழித்தல் கிடையாது. மறைத்தல் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, உணர்றது இல்லை, அதான் மறைத்தல். இப்ப நீங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறைஞ்சு நிக்காத வெள்ளவான்னு சொல்லுவோம் இல்லையா? பசங்க விளையாடுவாங்க இல்லையா, மறைஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறது சொல்ல. அது மறைத்தல் என்பது ஸ்கிரீன் போட்டு மறைக்கிறது, அதுதான் மறைத்தல்.